ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இயேசப்பா இந்த காலை முதல் இந்த நேரம் வரை நம்மளை கண்மணி போல காத்திருக்கிறார். இந்த நேரத்திலும் ஒரு சில வார்த்தைகள் நம்ம இயேசப்பா நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தைகள். உலகத்தில் பொக்கிஷங்கள் எதையும் சேர்த்து வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த பொக்கிஷங்கள் துரு பிடிக்கக்கூடியது தான். பரலோகத்தில் நம்ம தங்குகிற நிரந்தர வீடு இயேசப்பா ரெடி பண்ணிகிட்ருக்கிறார். தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்போது. ஹல்லேலூயா. மத்தேயு 24:12. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 12:24. ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அதை பலன் கொடுக்காது. அது பலன் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு விதையை ஒரு நல்ல நிலத்தில் நீ அதை பயிரிட்டால் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு ஒரு சகோதரர் உங்கள்கிட்ட ஒரு வித்தை தராங்க. அந்த வித்தை நீங்கள் பொக்கிஷமாக்கிய வீட்டில் பூட்டி வச்சு, ஹல்லேலூயா, அது என்னதாவது பிரயோஜனப்படுமா? இல்லை. அது என்ன அப்படி ஆகும்னா அது கேடாயிரும் அந்த வித்து. ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள்லேயே சொல்லியிருக்கிறாங்க, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது பலன் கொடுக்காது. நீங்கள் ஒரு சின்ன விதையை நீங்கள் விதைங்க. ஹல்லேலூயா. அந்த விதை என்றாவது ஒரு நாள் நமக்கு வளரும், பலன் தந்து கனிகளை தந்து, ஒரு வித்தா இல்லை, ஹல்லேலூயா, லட்சக்கணக்கான கனிகளை அதை நமக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா. அதை எல்லாருக்கும் நம்ம கொடுத்து பிரயோஜனப்படுத்தலாம் அந்த ஒரு வித்துனால. ஹல்லேலூயா. அதே போல் நம்ம இன்றைக்கி எல்லா இடங்களுக்கும் ஓடி தேடி போகிறோம். ஏசப்பா எனக்கு ஏதாவது விமோசனம் கிடைக்காதா? ஏசப்பா எனக்கு ஏதாவது விடுதலை கிடைக்காதா? ஏசப்பா எனக்கு நான் செய்கிற நல்ல காரியங்கள் நற்கிரியைகளுக்கு ஏதாவது பலன் கிடைக்காதா? நீங்கள் வேதனைப்படாதீங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 6:8. ஹல்லேலூயா. அல்லாமலும் அவர்களைப் போல நீங்கள் இருக்காதீங்க. ஏன்னா பிதாவானவர் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்து விட்டார். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஏசப்பா நமக்கு கொடுத்த விதை, வார்த்தை, சத்தியம். ஏன்னா ஏசப்பாவுடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. அதற்கு முன்பாக நாங்கள் எல்லாரும் நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாரையும்